ஒரு சூப்பரான ப்ரைவேட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோன்னா, டைடல் என்இஓ லிமிடெட், அதாவது தரமணி, சென்னை ராஜீவ் காந்தி சாலை, அங்கேருந்து தான் அந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேக்கன்சியை வந்து 19/3/2025 அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அதுன்ற டீட்டெயிலை வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதாவது இந்த ஜாப் வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளை டேட் வந்து 19/3/2025 டு 2/4/2025 வரை உங்களுக்கு டைம் இருக்குது. அதாவது இந்த ஜாப் வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து hr@tidalbark.com அந்த ஜிமெயிலுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷன் வந்து அதாவது என்ன பொசிஷனுக்கு வந்து ஆள் எடுக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அண்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லி 2 விதமான பணிகளுக்கு வந்து ஆள் எடுக்காங்க. மொத்தம் 4 காலி பணியிடம் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி இந்த 4 இடத்துல வந்து ஒரு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 30,000 சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படி இல்லைனா டிப்ளமோ இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் EEE அண்ட் ENC இந்த இதில் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஃப்ட் அண்டு ஹவாக், எலக்ட்ரானிக் அண்ட் IPMS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அண்டு தமிழ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 19/3/2025 2/4/2025 அதாவது மாதம் பிறந்து 2ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த வேக்கன்சிக்கு வந்து டைம் இருக்குது. விருப்பப்படுறவங்க வந்து இந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணி வைக்கணும். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லி அவங்க கால் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ இன்டர்வியூக்கு வந்தால் போதும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்கில் நாலேஜுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும். தமிழ் வந்து மண்டேட்ரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கே வச்சு இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் வச்சு உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், எலக்டோரல் ஃபோட்டோ, ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், நோ அதர் ஐடி கார்டு வில் பி அக்செப்டட். இதை தவிர்த்து வேறு மாதிரியான ஐடி கார்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது இதெல்லாம் கொண்டு போயிருங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வந்து அவங்களோட மார்க் ஷீட், சர்டிஃபிகேட், 10th 12th கிராஜுவேஷன் டிகிரி இது மாதிரி எது வச்சுருந்தாலும் அதோட ஃபோட்டோ காப்பி அண்ட் ஒரிஜினல் வந்து கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஓகே அப்படின்னா அடுத்து 3 இயர்ஸ்க்கு வந்து இருக்கும் ஜாப் வந்து அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நேமு, ஏஜ் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மதர் நேம், ஃபாதர் நேம், ப்ரைமரி மொபைல் நம்பர், அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து